கோவை மாவட்டம் பல்லடத்திலிருந்து உடுமலைப்பேட்டை செல்லும் பாதையில் மேற்கே 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதா செஞ்சேரி மலை. இங்க இருக்க முருகப்பெருமானுக்கு மந்திராசலமூர்த்தி அப்படிங்கிற பெயர். முருக கடவுளை நினைத்து மனமுருக பிரார்த்திக்கும் போது உதடுகள் உச்சரிக்கின்ற எளிய சொற்களுக்கு கூட மந்திர சக்தி உண்டாகிவிடும். தனது பெயரையே மந்திரசால மூர்த்தியாக கொண்டு முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள மலைதான் செஞ்சேரி மலை. தென்சேரிகிரி, மந்திரகிரி அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள் இந்த மலைக்கு இருக்கு. தன்னை நினைப்பவரை காப்பாற்றும் மலைதான் இந்த மந்திரகிரி மலை. இந்த மலையோட அடிவாரத்துல மலைப்பாளையம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. இங்கிருந்து 150 அடி உயரத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதனால மிக எளிதாக இந்த கோவிலுக்கு சென்று விடலாம். இங்க இருக்க முருகப்பெருமான் மந்திராசல வேலாயுத மூர்த்தியாக விளங்குகிறார். இந்த கோவிலோட தலவரலாறு பற்றி பார்க்கலாம். தேவர்களை துன்புறுத்தும் அசுர மன்னன் சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் படைக்கப்பட்டார். முருகப்பெருமான் போருக்கு கிளம்புவதற்கு முன் பார்வதி தேவி சிவபெருமானால் சத்ரு சம்ஹார மந்திரத்தை முருகப்பெருமானுக்கு உபதேசிக்க விரும்பினார். முருகன் தன் தந்தையை அணுகிய போது கடும் தவம் செய்த பிறகுதான் உபதேசம் செய்ய முடியும் என்றும், கடம்ப மரம், கங்கை நீர், தர்ப்பை, மகாவிஷ்ணுவுக்கு சிவதீட்சை பெற்ற சந்நிதி என 4 வேதங்கள் இருக்கும் இடத்தில்தான் தவம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். முருகப்பெருமான் பூமிக்கு வந்து இத்தனை குணாதிசயங்கள் கொண்ட இடத்தை தேடத் தொடங்கினார். செஞ்சேரி மலையில் கடம்ப மரம், தர்ப்பை, ஞான தீர்த்த சுனை வடிவில் கங்கை நீர் மற்றும் மகாவிஷ்ணு சிவதீட்சை பெற்ற சின்னமலை ஆகிய இடங்களில் எல்லாம் நேர்கோட்டில் அருகருகே அமைந்துள்ளன. அவர் இங்கே தவம் செய்தார். முழு திருப்தியடைந்த பிறகு சிவபெருமான் மந்திரத்தை உபதேசித்தார் மற்றும் வெல்ல முடியாத சக்திகளையும் வழங்கினார். மந்திரம் இங்கு பரிபாலனம் செய்யப்பட்டதால் இந்த மலை மந்திரகிரி என்றானது. சிவபெருமானிடம் மந்திர உபதேசம் பெற்றவர் அப்படிங்கிறனால இங்கிருக்க முருகப்பெருமான மந்திர முருகன் என்றனர். அதுவே காலப்போக்கில் மருவி மந்திரி முருகன் என்றாகி மந்திரியப்பன் என கிராம மக்களால் அழைக்கப்படுகிறது. இவரை பக்தர்கள் தங்களது கஷ்டங்களுக்கு ஆலோசனை சொல்லும் மந்திரியாக கருதுகின்றனர். இப்பகுதியில் பிறக்கும் குழந்தைக்கு மந்திரி என்ற பெயரை வைக்கும் பழக்கமும் இருக்கிறது. மந்திர உபதேசம் செய்த மலை என்பதால் இம்மலையை மந்திராசலம், மந்திரகிரி என்றும், முருகனுக்கு அருள் செய்வதற்காக சிவபெருமான் தென் திசை வந்து இங்கு வீற்றிருப்பதால் தென்சேரிகிரி என்றும் அழைக்கின்றனர். இந்த கோவில்ல முருகப்பெருமான் 12 கரங்களுடன் காட்சி தருகிறார். இவர் சேவல் கொடியை வைத்திருப்பதோடு இடது கையில் சேவலையும் வைத்திருக்கிறார். சூரனை அடக்கி அவனை சேவலாக மாற்றி தன் பிடிக்குள் வைத்திருப்பதை இந்த அமைப்பு காட்டுகிறது. முருகன் இத்தலத்தில் தன் பெற்றோர்களை வணங்கி பின் போரில் வெற்றி கண்டார். இவரது மயில் வாகனம் வடக்கு நோக்கி இருக்கிறது. இத்தலத்தில் உள்ள திருமால் தனது வலது கையில் லிங்கத்தை வைத்தபடி காட்சி தருவது விசேஷமான தரிசனம். 6 முகத்துடன் வள்ளி தெய்வானை சமேதராய் காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலில் இருக்க தனி சிறப்பு முருகப்பெருமானின் 6 முகங்களையும் ஒரு சேர நாம் காண முடிகின்ற ஒன்றாகும். மேலும் மயில் வாகனமானது இடது பக்கம் தலையை வைத்திருக்கிற காட்சியையும் பார்க்க முடியும். இந்த மலையில குகையொன்றில் யோக நிலையில் போகர் சில காலம் இருந்தார். அகத்தியர், வாமதேவர் முதலானோர் ஆசிரமம் அமைத்து அடிவாரத்தில் தங்கியிருந்தனர். பிரம்மன் தனது பாவம் நீங்க இங்கே நோன்பு மேற்கொண்டிருந்தார். போர் முடிந்து சூரனை வெற்றி கொண்ட நிலையில் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை மனமுடித்து கொண்டு திரும்பி வரும்பொழுது முருகப்பெருமான் இங்கே தங்கினார் என்பவனை எல்லாம் தல புராணத்திலிருந்து நமக்கு அறிய கிடைக்கின்றன. இங்கே இருக்க சுற்றுவட்டார மக்கள் தங்களோட எதிர்கால பலன்கள் குறித்தும் துவங்க இருக்கும் புது காரியங்கள் குறித்தும் முருகப்பெருமான்கிட்ட பூ கேட்டல் அப்படிங்கிற வழக்கத்தை கொண்டுள்ளனர். 6 முக பெருமானின் திருக்கரங்களில் வலக்கையில் ஒன்றும் இடக்கையில் ஒன்றும் என பூக்களை வைக்கின்றனர். 5 நிமிடங்களுக்குள் வலது கையில் இருந்து பூ விழுமாயின் எண்ணி வந்த காரியம் ஜெயமாகும் எனவும், இடது கையில் இருந்து பூ விழுமாயின் அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும், நேரம் கடந்தும் பூ விழவில்லை என்றால் கால தாமதமாகவும் எனவும் அர்த்தங்கள் இதற்கு இருக்கின்றன. இந்த கோவிலோட வடபக்கத்துல சைலோதகம் அப்படிங்கிற ஞான தீர்த்தம் சுனை வடிவத்துல இருக்கு. எந்த சூழலிலும் இந்த சுனை வற்றாமல் இருப்பது சிறப்புக்குரியது. அபிஷேகத்திற்கும் பூஜைக்கும் இந்த நீரையே பயன்படுத்துகின்றனர். செஞ்சேரி மலைக்கு மேற்கே 1 கிலோமீட்டர் தூரத்துல விண்டுமலை இருக்கிறது.
இதனை சக்தியின் வடிவமாக கருதி சக்திகிரி அப்படின்னு அழைக்கிறாங்க. திருமால் நின்ற திருக்கோலத்தில் இங்கு காட்சி தருகிறார். அருணகிரிநாதர் இம்முருகனை செஞ்சேவல் செங்கையுடைய சண்முக தேவே என திருப்புகழில் புகழ்ந்துள்ளார். சேர சோழ பாண்டிய மன்னர்களால் திருப்பணி மேற்கொள்ளப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான திருத்தலம் இது. சுற்றியுள்ள 60 கிராமங்களை சேர்ந்த மக்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் முருகப்பெருமானிடம் பூ போட்டு உத்தரவு பெற்ற பின்னரே தொடங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். முருகப்பெருமானின் அருள் பார்வையினால் மலையை சுற்றியுள்ள ஊர்களில் விவசாயம் செழித்தோங்குகிறது. மலை மீதிருந்து எத்திசையில் பார்த்தாலும் பச்சை கம்பளம் விரித்தாற் போல அமைந்துள்ள தென்னந்தோப்புகளே அதற்கு சாட்சியாகும். இங்கே இருக்கும் ஊர் மக்கள் கறந்த பாலும் பிறந்த முடியும் இந்த முருகனுக்குத்தான் சத்ரு சம்ஹார மூர்த்தியா எங்களை காத்தருளுகிறார் என்று இந்த முருகனை புகழ்கிறார்கள். இதுதான் செஞ்சேரி மலையோட சிறப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன்.